ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமாகிய உங்களுடைய உள்ளத்திலே நான் வேதத்தை நான் கிரமமாக தினமும் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் இயேசுவோடு கூட பேசி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லது எல்லா ஆலய ஆராதனைகளிலும் நான் சரியாக பங்கெடுத்து கொண்டு வருகிறேன். என்னால் முடிந்த அளவு நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் அது நடைபெற முடியாதபடி பல தடைகளோடு இருக்கிறது. என்றைக்கு நான் விரும்புகிற வாழ்க்கை அல்லது நான் விரும்புகிற குடும்ப சூழ்நிலை, நான் விரும்புகிற சமாதானம், சந்தோஷம் எனக்கு கைகூடி வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை. என் சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து சுகம் பெற முடியாதபடி அதே பலவீனத்திலே நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே, என் கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தவித ஒரு ரட்சிப்பு ஒரு சூழ்நிலை இல்லாதபடி, ரட்சிப்பிலே ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அநேக தேவைகளோடு இருக்கிறேன். என்னுடைய வருமானத்திலே நல்ல ஒரு கையின் பிரயாசத்திலே ஒரு ஆசீர்வாதமற்ற சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வருமானத்திலே ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக முயற்சிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். தேவனுக்கு பிரியமான வழியிலே தானே என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில குறைவுகள் இன்றைக்கு மாத்திரம் இல்லாதபடி கடந்த மாதங்களாக அல்லது கடந்த வாரங்களாக அல்லது கடந்த வருடமாக பல வருடமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் தேவையுள்ள ஒரு கூட்டமாக, தேவையுள்ள ஒரு குடும்பமாக தான் அநேக வருடமாக நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்குமா என்று சொல்லி, அல்லது என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என் தேவை சந்திக்கப்படுமா என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே என் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நீங்கள் எதற்காக வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, மிகுந்த கண்ணீரோடு அல்லது மிகுந்த கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, என்னால் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாதபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பாரம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய கரங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை அவர் கூறுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வேத வசனத்திலே இயேசு உங்களை பார்த்து கூறுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்திலே ஒரு குடும்ப தலைவரை, ஒரு மகனுடைய தகப்பனாரை பார்த்து இந்த வார்த்தையை என் இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்திலே இந்த சம்பவத்திலே அவர் கூறுகிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களை பார்த்து என் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், விசுவாசிக்க கூடுமானால்
எல்லாம் ஆகும் என்று சொல்லி கூறுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் சொல்லலாம், நானும் ஒரு விசுவாசிதான், விசுவாசத்திலே தான் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் எனக்கு என்னுடைய முடிவு பார்க்கும்போது மிகவும் பரிதாபமா இருக்கிறது. மற்ற புறஜாதியார் மற்ற ஜனங்களை போலவே தானே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது எந்த விதத்திலும் முன்னேற்றமற்ற சூழ்நிலை, என் தேவை சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் என் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் எல்லாம் கூடும். இவைதான் என்று சொல்லி இல்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வரைமுறைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் கூடும் என்று சொல்லி, எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும், மருத்துவர்களால் முடியாது என்று சொல்ல கூட இருந்தாலும், அல்லது கடன் பிரச்சனை, இது முடியாது, இது கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் அதுவும் முடியும். என்ன சமாதானமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும், குழப்பமா இருக்கிறது, சண்டைகளா இருக்கிறது, பிரிவினையா இருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ இனிமேல் இந்த உறவை நான் தொடர்ந்து நான் நடத்த முடியாது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும், என் இயேசு கூறுகிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி கூறுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இது எப்படி ஆகும் என்று சொல்லி உலகம் சொல்லும், உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது, நீ நினைக்கிற வாழ்க்கையை நடத்த முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லுவார்கள், அல்லது உங்களுடைய மனம் கூட சொல்லக்கூடியதா இருக்கும். உலக மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் என் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் மகனே, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் சகோதரியே, தாயாரே என்று சொல்லி உங்களை பார்த்து என் இயேசு கிறிஸ்து அவர் கூறுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விசுவாசிக்கிறீர்களா? சரி, இப்பொழுது இந்த மகனுடைய தகப்பனாரை பார்த்து என் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறினார். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய மனதிலே விசுவாசமற்ற சூழ்நிலை இருந்ததா? அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கிறார் என்று சொல்லி காரியத்தை நாம் நிதானித்து தியானிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டு விசுவாசிக்கும் போது, என் இயேசு கிறிஸ்து இப்பொழுதே இந்த நேரத்திலே இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுதே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வார். அதே அந்த புத்தகத்திலே மார்க்கு 9ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வேத வசனத்தை வாசிக்கலாமா? உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். உடனே அந்த பிள்ளையுடைய தகப்பன் கூறினார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை போலவே தான் அந்த தகப்பனாரும் அவர் அன்றைக்கும் இயேசுவை பார்த்து கூறினார். நீங்களும் கூறுகிறீர்கள் அல்லவா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அதே போலதான் அந்த தகப்பனாரும் கூறினார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. அவர் இன்னொரு மன்றாட்டை இயேசுவினிடத்திலே வைத்தார், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூறினார். ஆனால் இந்த தகப்பனாருடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? இந்த தகப்பனார் ஏன் இயேசுவினிடத்தில் வந்தார் என்று சொல்லி தெரியுமா? இந்த தகப்பனாருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் பார்க்கும்போதும் சிறு பிள்ளையிலிருந்து ஊமையாய் இருக்கிறான், பேச முடியாதவனாக இருக்கிறான், தன்னுடைய காரியங்களை சொல்ல முடியாதபடி, தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியாதபடி ஊமையான ஒரு மகனாய் இருக்கிறான் சிறு வயதிலிருந்து. இப்பொழுது நான் நினைக்கிறேன் அந்த மகன் ஒரு வாலிப மகனாக கூட இருக்கலாம். அந்த வாலிப மகன் ஊமையானவன் மாத்திரம் அல்லாதபடி ஒரு பிசாசினாலே அவன் பீடிக்கப்பட்டவனாக, சாத்தானினாலே, ஆவியினாலே அவன் மிகவும் பிடிக்கப்பட்டவனாக அந்த மகன் இருக்கிறான். அவனால் பேச முடியாது. இந்த வாலிப மகனுக்குள்ளாக இருக்கிற ஆவியினுடைய பெயர் என்ன? ஊமையான ஆவி பிடித்தவனாய் இருக்கிறான்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த ஆவி பிடிக்கும் போது இந்த மகனை என்ன செய்யுமாம்? மிகவும் அவனை பல்லையெல்லாம் கடிக்க வைக்குமாம். அவனுடைய வாயிலிருந்து நுரை தள்ளி சோர்ந்து போய் விழுந்து விடுவானான். அது மாத்திரமல்லாதபடி இந்த ஆவி பிடித்த மகன் திடீர் திடீர் என்று சொல்லி எங்கு தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்திலே நீர்நிலைகளிலே போய் விழுந்து விடுவானான். அல்லது எங்கெல்லாம் நெருப்பை எங்கு பார்க்கிறானோ அங்கே போய் விழுந்து விடுவானான். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அல்லவா! சரீரத்தில் எல்லாம் வேதனையை அனுபவிக்க கூடிய ஒரு மகனாக அவன் சிறு வயதிலே இருந்திருக்கிறான். இப்பொழுது இயேசு இந்த மகன் இருக்கிற அந்த கிராமத்துக்கு வருகிறார். இயேசுவின் இடத்திலே அவனுடைய தகப்பனார் அவனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த தகப்பனார் சீஷர்களிடத்திலே அவர் நம்பி சென்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியும்படியாக இருக்கும். இந்த தகப்பனார் இயேசுவின் இடத்தில் வரும்போது என் மகனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர் கொண்டு வந்தார் அல்லவா? கொண்டு வந்து இருக்கும் போதே சீஷர்களை பார்க்கிறார். சீஷர்களை கண்டவுடனே இப்பொழுது என் மகன் சொஸ்தமாக்கப்படுவான் என்று சொல்லி சற்று இயேசுவினிடத்தில் இருந்த நம்பிக்கை பொழுது சீஷர்களிடத்திலே போய்விட்டது. அவருடைய சீஷர்கள் தானே, அவரோடு கூட இருக்கிறவர்கள் தானே, இவரிடத்தில் என் மகனை கொண்டு வந்தால் இப்பொழுது என் மகன் சொஸ்தமாக்கப்படுவான் என்று சொல்லி சற்று நம்பிக்கை யார் மீது வந்துவிட்டது? சீஷர்கள் மீது வந்துவிட்டது. சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தும் சீஷர்களாலே அந்த மகனை சுகப்படுத்த முடியவில்லை. தகப்பனாருக்கு மிஞ்சினது ஏமாற்றம் தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் கூட நினைக்கலாம், நானும் இந்த பெரிய ஊழியரிடத்திலே நான் செபித்து கொண்டிருக்கிறேன், இவர்களிடத்திலே செபிக்கிறேன், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே நான் செபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இயேசுவின் மீது இருக்கிறேன் என்று சொல்லிதான் நினைக்கிறீர்கள். ஆனாலும் பார்க்கும்போது இந்த தேவ மனிதரிடத்தில் நான் செபித்தால் நான் சுகம் பெறலாம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படியாக தான் அந்த வாலிபனுடைய தகப்பனாரும் இருந்தார். இது முடியுமோ முடியாதோ, இது நடக்குமோ நடக்காதோ, என் மகனுக்கு முழுமையான சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ, சீஷர்களாலே முடியவில்லையே என்று சொல்லி பலவிதமான அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. அதை இப்பொழுது இந்த தகப்பனார் உணர்ந்து விட்டார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது? அவிசுவாசம் இருக்கிறதா? இப்பொழுது இல்லை, எத்தனை வருடமாய் இருக்கிறது என்னுடைய பிரச்சனை, எத்தனை லட்சமாய் இருக்கிறது என்னுடைய கடன், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பல வருடமாய் இருக்கிறதே, இது முடியுமோ முடியாதோ என்று சொல்லி பலவிதமான சிந்தனைகளோடு இருக்கிறீர்கள் அல்லவா? முதலாவது உங்களுடைய ஜெபம், எனக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கேட்டு பாருங்கள். அன்றைக்கு அப்படியாக தான் இந்த வாலிபனுடைய தகப்பனார் கேட்டார். கேட்ட உடனே அந்த வாலிபன் சுகம் பெற்று கொண்டார். எனக்கன்பான தேவச்சனமே, ஜெபத்திலே முதலாவது அவிசுவாசத்தை நீங்கும்படியாக இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், பல வருடமாய் ஆகி இருந்தாலும், என் இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனைக்கு அவர் தீர்வை கண்டிப்பாக கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமாகிய இவர்களுக்கு அப்பா, இப்பொழுதும் எப்படி செபிக்க வேண்டும், எதை குறித்து செபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் ஆண்டவரை கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, அவிசுவாச எண்ணங்களோடு சிந்தனைகளோடு ஆண்டவரே, அவிசுவாசமான ஒரு சூழ்நிலைகளோடு இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுதும் இந்த ஜெப மன்றாட்டை உம்முடைய தெய்வ சமூகத்திலே வைக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலே இருக்கிற அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசமான சிந்தனைகள் நீங்கும்படியாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நீர் உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே இவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்களே, தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக, சுகவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்ததே, பிசாசின் போராட்டம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை பெற்றுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 ராஜாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு உங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் அவர் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் ஜூம் ஆப்பின் மூலமாக நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் தேசத்திற்காக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த லிங்க் அனுப்பி வைப்போம். தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரைக்கும் நடக்கிற இந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.